ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு தீபாவளி. அதனால எங்கள் ஊரில் இன்றைக்கி சாயந்தரமே நிறைய ரோட் சைட் கடைலாம் வந்துருச்சு. நம்மளும் சரி சுற்றி பார்க்கலாமேன்னு போயிருந்தோம். நானும் எல்லா கூடயும் சேர்த்து வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். செம்ம க்ரௌட். ஆனால் அங்கே போயிட்டு நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு எங்களுக்கே தெரியல. ஆக மொத்தத்தில் சரி எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அம்மா அக்காலாம் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் சும்மா பார்த்து வாங்கிட்டு இருந்தாங்க. நானும் சரி நம்மளுக்காக ஏதாவது கேட்போமேன்னு பார்த்தா விடவே இல்லையே. அவங்களுக்கு தேவையான தான் வாங்கிட்டு இருந்தாங்க, நம்மளை கண்டுக்கவே இல்லை. சரி நம்ம வீடியோ ஒன்று பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பார்த்துருந்தேன். அப்புறம் அதுக்குள்ளே இருட்டாகவே ஆகிடுச்சு. நான் இவங்க கூட தான் இருந்தேன். ஆனால் எப்போ இந்த காதில் மாட்டுறது வாங்கினாங்கன்னே தெரியல. 2 பேரும் மாட்டிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா என் தம்பி வேறு என்னையே எங்கள் அக்காவெல்லாம் வெறுப்பேற்றுறான். பார்த்தீங்களா எப்படி ஆடுறான் பாருங்கள், என்னை வெறுப்பேற்றுறாங்களாம். அடுத்தது எங்கள் அக்கா அவனை செம்ம திட்டுனான். அவன் எங்கள் அக்கா கிட்ட போயிட்டு சண்டை போட்டுருந்தான் போல இருக்கு. நான் வச்சுருக்கேன், அவனுக்கு என்ன அது வாங்கினான், அதனால நான் வச்சுருக்கேன் நீ வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சண்டை போட்டுருக்காங்க எங்கள் அக்கா சிரிச்சுக்கிட்டே மழுப்புனா. அடுத்தது நாங்கள் இந்த ஒரு மாதிரி நிறைய பொம்மைலாம் இருந்தது. அந்த பொம்மை கூடலாம் நின்று வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் ஒவ்வொரு துணி கடையிலையும் ஒவ்வொரு பொம்மை நின்றுச்சு. நான் எல்லா பொம்மையும் விட்டு வைக்காமல் எல்லாத்து கூட இருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ஃப்ளவர் நிறையா இருந்தது. நான் அதில் 2 வாங்கிக்கிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு அழகுக்கு மாட்டுறது ஒரு வாங்கினேன். அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதில் நான் இந்த கிளிப்பு, அப்புறம் இன்னொரு கிளிப்பு, 2 கிளிப்பு வாங்கினேன். அதுக்கு மட்டும் இல்லாமல் நான் மோஸ்ட்லி கேட்ச் கிளிப்